கணவன் மனைவி இப்படிலாம் இருந்தால் வந்து வீடே சுருக்கமாக இருக்கும். எப்படி இருந்தால் வீடே சுருக்கமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? நம்ம வீடு எப்பயுமே பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக எப்பயுமே சிரிப்பு மையத்தோடு இருந்துச்சுன்னா தான் என்ன சொல்கிறதுன்னா பார்க்குறவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளும் அதை நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து குழந்தைகளும் கற்றுக்குவாங்க. அவங்களும் அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பையும் சந்தோஷமாக வாழ்வாங்க. சரிங்களா? அதனால் வந்து அந்த சொல்ல போகிற விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குடும்பம் எப்பயுமே சந்தோஷமாக சுருக்கமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எண்ணங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கலாம். ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரியான எண்ணம் இருக்கலாம், மனைவிக்கு ஒரு மாதிரியான எண்ணம் இருக்கலாம். எண்ணங்கள் வந்து எப்பயுமே வேறு வேறையாக இருக்கலாம். இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு